வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மல்டி டெஸ்டர். ஏன் இதை வந்து மல்டிமீட்டர் ஆர் மல்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு பேர். இது வந்து எதெல்லாம் மெஷர் பண்ணுதுன்னா, ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், ஏசி அண்ட் டிசி வோல்டேஜை வந்து என்ன செய்யுதுன்னா மெஷர் பண்ணுது. மல்டிமீட்டர்லேயும் ரெண்டு டைப் இருக்குது, அனலாக் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டிஜிட்டல் மல்டிமீட்டர். இப்போ நம்ம மல்டிமீட்டரோட டிஃப்ரெண்ட் டயல்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னதுன்னா வோல்டேஜ் டயல். இதுலேயும் இது வந்து டிசி வோல்டேஜ், இது வந்து ஏசி வோல்டேஜ். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னதுன்னா ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கிறது வந்து கரண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து நமக்கு டிசி வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து 200 மில்லி வோல்ட், இது 2000 மில்லி வோல்ட், அப்புறம் 20 வோல்ட், 200 வோல்ட், இது 500 வோல்ட். ஸோ இங்கே நமக்கு வந்து டிசி வோல்டேஜோட சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த இது ஃபுல்லுமே என்ன செய்யுதுன்னா டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்குறது 200 அண்ட் 500 வோல்ட்டு. ஸோ இது வந்து என்னதுன்னா ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நமக்கு ஏசி வோல்டேஜோட சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஏசி வோல்டேஜ், இது வந்து டிசி வோல்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமாக இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணலான்னா, இது வந்து 200 ஓம்ஸ், ஸோ இது 2000 ஓம், இது 20 கிலோ ஓம்ஸ், 200 கிலோ ஓம்ஸ், 20 மெகோம், இது வந்து 200 மெகோம். ஸோ இது ஃபுல்லுமே ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்குள்ள டயல். அதே மாதிரி நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து டிசி கரண்ட். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் டிசி சிம்பிள் இருக்குது, இது வந்து டிசி கரண்ட்டு. ஸோ டிசி கரண்ட் வந்து இது வந்து 200 மில்லி ஆம்ப்ஸ், 20 மில்லி ஆம்ப்ஸ், இது வந்து 2000 மைக்ரோ ஆம்ப்ஸ், இது வந்து 10 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இது போக நமக்கு வந்து இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு டயோடு சிம்பிள் இருக்குது, இது வந்து டயோடு செக் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் சிம்பிள் போட்டிருக்காங்க, இது வந்து ஸ்கொயர் வேவ் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டிசி வோல்டேஜை நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு காமன் பாயிண்ட்டு, இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 4 பேட்டரிஸ் டிசி வோல்டேஜ் பேட்டரி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த டயலை வந்து நம்ம எங்கே போடணும்னா டிசி வோல்டேஜில் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிசி வோல்டேஜில் போட்டிருக்கோம். ஸோ 20 வோல்ட்டில் நம்ம போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஈச் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரியோட வோல்டேஜை மெஷர் பண்ணலாம். இது வந்து பாசிட்டிவ், இது பேட்டரியோட நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவை வந்து இந்த ரெட்டோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடுறோம், நெகட்டிவ் வந்து இந்த காமன் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ப்ரோபை வந்து இங்கே தான் போட்டிருக்கணும். இதே இது நம்ம 10 ஆம்பியர் கரண்ட்டு மெஷர் பண்ணுறோம்னா நமக்கு அப்போ வந்து இந்த ப்ரோபை வந்து என்ன செய்யணும்னா இங்கே மாறிடும். ஸோ இந்த நாபில் போடுறப்ப நமக்கு வந்து வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணலாம். மில்லி ஆம்பியர் மெஷர் பண்ணுறப்ப நம்மளோட இந்த ப்ரோப் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும். ஸோ கரண்ட்டு 10 ஆம்பியர் மேக்ஸிமம் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இந்த ப்ரோப் எடுத்து இந்த இதுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1.5 வோல்ட் பேட்ரி. ஸோ இது எவ்வளோ காட்டுதுன்னா நமக்கு 1.44 வோல்டேஜ் காட்டுது. இப்போ நம்ம செகண்ட் எடுத்துருக்கிற பேட்டரியும் 1.5 வோல்ட் பேட்டரி தான். ஸோ இது நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 1.49 வோல்ட் காட்டுது. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஒன் எடுத்திருக்கோம். ஸோ தேர்ட் ஒன்னும் 1.5 வோல்ட்டு தான். பட் ஆனால் இது வந்து என்னதுன்னா இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறது வந்து யூஸ்டு பேட்டரி தான். ஸோ எதுவும் நியூ கிடையாது. ஸோ இந்த யூஸ்டு பேட்டரி. ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா சார்ஜ் ஃபுல்லாக ரன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதான் நமக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 0.15 காட்டுது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு லேப்டாப்போட சார்ஜர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வோல்டேஜ் வந்து நமக்கு 19 வோல்டேஜ் கிடைக்கணும், டிசி வோல்டேஜ். ஸோ இதில் வந்து இது வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி இதுதான் வந்து என்னதுன்னா நெகட்டிவ். ஸோ இந்த இதில் நம்ம எப்படி வோல்டேஜை வந்து டிசி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிசி வோல்டேஜ் டயலில் 20 வோல்ட் ரேஞ்சில் வந்து இதை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வோல்டேஜை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவோட கனெக்ட் ஆகணும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவோட கனெக்ட் ஆகணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், ஸோ இது வந்து பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ காமிக்குதுன்னா 19.4 வோல்டேஜ். ஸோ இந்த லேப்டாப் சார்ஜர் வந்து எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா 19.4 வோல்ட். நெக்ஸ்ட் நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்டக்க வந்து இது ரெசிஸ்டன்ஸ் டயல்னு தெரியும். ஸோ இது வந்து 200 ஓம், 2000 ஓம், 20 கிலோ ஓம்,
200 கிலோ ஓம், 20 மெக் ஓம், 200 மெக் ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு ஐஆர். அதுலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதோட யூனிட் வந்து ஓம். மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டாரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டார்ஸில் வந்து என்ன இருக்கும்னா கலர் கோட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த ரெசிஸ்டாரோட வேல்யூவை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சில கலர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்குக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 0 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரௌனுக்கு வந்து 1, ரெட்டுக்கு வந்து 2, ஆரஞ்சுக்கு வந்து 3, எல்லோவுக்கு வந்து 4. ஸோ இது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபியூ கலர்ஸ்க்கு வந்து நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த கலர்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் எ வெரி குட் வைஃப். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்டக்க வந்து ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இதிலேருந்து எப்படி நம்ம வந்து இதோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரௌன். ஸோ ப்ரௌனுக்கு கோடு பார்த்தோம்னா என்னதுன்னா 1. ஸோ அப்போ அந்த 1 இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா ரெண்டாவது கலர் பேண்டு வந்து பிளாக்கு. ஸோ பிளாக்குக்கு வந்து கோடு வந்து என்னதுன்னா 0. ஸோ அப்போ நம்ம செகண்ட் கலர் வந்து 0. இந்த தேர்ட் கலரை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த தேர்ட் கலரோட வேல்யூவை நம்ம 10⁻2 அப்படி அந்த ரைஸ் பவரில் வந்து அந்த கலரோட வேல்யூவை எழுதணும். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலருக்கு நமக்கு வந்து 5, இப்போ 10⁻5. ஸோ அப்போ ப்ரௌனுக்கு வந்து 1, பிளாக்குக்கு வந்து 0, க்ரீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து 10⁻5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்கும்னா 10 × 10⁻5 ஈக்குவல் டு 10⁻6 ஓம். 10⁻6 ஓம்னா என்ன அர்த்தம்னா 1 மெக் ஓம். ஸோ இதில் வந்து ஃபோர்த்தாக ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ இந்த பேண்டை என்ன சொல்லுவாங்கன்னா டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளவு எரர் அலவுடு அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த கோல்டோட பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ வந்து இருந்ததுன்னா 1 மெக் ஓம். நம்ம 2 ரெசிஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம். 2 ரெசிஸ்டர்ஸுமே 1 மெக் ஓம் வேல்யூ இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம மெக் ஓம் மெஷர் பண்ண போகிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் டைலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த மெக் ஓம் ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட்டக்க போட்டிருக்கிறது வந்து 20 மெக் ஓம்க்கு நேராக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து 1 மெக் ஓம். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ காட்டுதுன்னா இப்போ நமக்கு 0.98 மெக் ஓம் காட்டுது. இப்போ நம்ம செகண்ட் ரெசிஸ்டரோட வேல்யூவை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரெசிஸ்டரை மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரெசிஸ்டரோட வேல்யூ பார்க்குறப்ப அதுவும் எவ்வளோ காட்டுதுன்னா 0.99 மெக் ஓம் காட்டுது. இப்போ 2 ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட வேல்யூஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட வேல்யூவை மட்டும் திரும்ப மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ காட்டுதுன்னா டயலில் வந்து 0.99 மெக் ஓம் காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படியே இதை வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் டுகெதர் வந்து எவ்வளோ வேல்யூ காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா 2 ரெசிஸ்டர்ஸையும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரெசிஸ்டர்ஸோட வேல்யூவை இன்க்ளூட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ காட்டுதுன்னா டோட்டலாக வந்து 1.99 மெக் ஓம் காட்டுது. நெக்ஸ்ட் நம்ம 2 ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெசிஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் எண்ட், ரெசிஸ்டர்ஸோட செகண்ட் எண்ட். ஸோ இங்கே வந்து இந்த 2 ரெசிஸ்டர்ஸையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கோம்னா சைட் பை சைட் கனெக்ட் பண்ணிக்கோம். இதுக்கு பேர் வந்து பேரலல் கனெக்ஷன். இங்கே நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து 1/R ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. ஸோ இங்கே நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த நெகட்டிவ் ப்ரோபை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த ஃபஸ்ட் எண்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து செகண்ட் எண்டில் வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ரோபை வைக்கிறப்ப நமக்கு எவ்வளோ வேல்யூ காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னா 0.49 மெக் ஓம் காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ரெசிஸ்டர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 0.49 மெக் ஓம். நெக்ஸ்ட் நம்ம 3 ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 3 ரெசிஸ்டர்ஸை எண்ட் டு எண்ட் கனெக்ஷனில் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்குறோம். இங்கே வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் பார்க்குறோம். எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 0.98 மெக் ஓம் இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னா அப்படியே நெகட்டிவ் இதை மட்டும் தூக்கி இங்கே வைக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு 2 ரெசிஸ்டரோட வேல்யூ மட்டும் பார்க்குறோம். இது வந்து 1.98 இருக்குது. இப்போ வந்து ஆல் த 3 ரெசிஸ்டரையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ நமக்கு வேல்யூ பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 3 மெக் ஓம் வந்து எக்ஸாக்டாக காமிக்குது. ஸோ
ஸோ altogether இந்த 3 ரெசிஸ்டர்ஸும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3 மெகோம். இப்போ நம்ம 3 ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெகட்டிவ் ப்ரோப், இது வந்து பாசிட்டிவ் ப்ரோப். நெகட்டிவ் ப்ரோப் வந்து ஃபர்ஸ்ட் எண்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ரோபை வந்து இந்த செகண்ட் எண்டுக்கு கொண்டு வரோம். ஸோ இப்போ நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து காமிக்கிற வேல்யூ 0.32 மெகோம். ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.32 மெகோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு எல்இடியோட கண்டினியூட்டியை வந்து எப்படி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த மல்டிமீட்டர் டயலில் வந்து ஒரு டயோடு சிம்பிள் இருக்கும். இதுக்கு நேராக நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 எல்இடியோட கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ணலாம். எல்இடிங்கிறது இருந்ததுன்னா லைட் எமிட்டிங் டயோட். இதில் என்ன செய்யணும்னா பாசிட்டிவோட பாசிட்டிவ் ப்ரோபு கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவோட நெகட்டிவ் ப்ரோப் வந்து என்ன செய்யணும்னா இங்கே கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த 4 எல்இடியோட கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இது வந்து க்ளோ ஆகுது. ஸோ செகண்ட் ஒன்று, ஸோ இது என்ன ஆகுதுன்னா நமக்கு க்ளோ ஆகுது. தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். ஸோ இப்போ ஆல் த எல்இடி வந்து என்ன செய்யுதுன்னா இங்கே க்ளோ ஆகுது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம எல்இடியோட கண்டினியூட்டியை செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.